ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெக்கேஷன்லாம் ஸ்டார்ட் ஆனதால் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி பார்க்கலாம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நான் டோக்லா, இன்ஸ்டன்ட் டோக்லா பண்ணியிருந்தேன். டோக்லாக்கு என்னென்ன தேவை பார்த்திங்கன்னா, ஒரு கப் கடலை மாவு, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு மாதிரி ரவா எடுத்திருந்தேன். நீங்கள் ஒரு எந்த கப் எடுத்திருந்தாலும் ஒரு கப், நான் ஆக்சுவலி அது 1/2 கப் மாதிரியான மெஷர்மெண்ட்டுங்கிறதால 2 வாட்டி போட்டிருப்பேன். ஒரு கப் கடலை மாவு, ஒரு 1/4 கப் மாதிரி ரவா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி சுகர் போட்டிருந்தேன். என் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வெர்ஷன் தான் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, நல்லா ஸ்பைஸியாக சேவரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் சும்மா பேலன்ஸ்க்கு 1 டீஸ்பூன் போட்டால் போதும். ஸ்வீட்டாக வேணும், குழந்தைங்களுக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா லெமன் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி விற்கும். இது இன்ஸ்டெட் ஆஃப் லெமன் தான், வேறு எதுவுமே கிடையாது. இது இல்லை அப்படின்னு நீங்கள் நார்மல் ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில், எனி குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். அது டீஸ்பூனுங்கிறதால நான் நிறைய வாட்டி போடுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த லெமன் கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் லெமன் தான். நீங்கள் லெமன் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே இந்த லெமன் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இப்போல்லாம் கிடைக்கிது. எப்போவுமே வீட்டில் லெமன் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது இருக்கிறது நம்ம திடீர்னு பன்னீர் செய்கிறதுக்கு, ஈவன் நம்ம ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சோண்டு லெமன் தேவைப்படும், ஆனால் லெமன் இருக்காது. அந்த மாதிரி டைமில் கூட இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி நம்ம விட்டுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் லெமன் தான், இது வேறு எதுவுமே கிடையாது. இது இல்லைன்னா நீங்கள் 1/2 மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பேட்டர் நல்லா கரைச்சிக்கோங்க. லம்ஸே இல்லாமல், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டீமர், எதில் ஸ்டீம் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டீமர் ரெடி பண்ணிக்கோங்க. எதில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தையும் நல்லா இந்த மாதிரி ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஸ்டீமருக்குள்ளே வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான், நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றணும். ஸோ நல்லா ஆயில் தடவியாச்சு. நான் இப்போ அதை ஹீட்ருக்கு, அதாவது ஸ்டீமருக்குள்ளே வச்சிடுறேன். ஸ்டீமருக்குள்ளே வச்சு அதுவும் ஸ்டீமரில் ஹீட் ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ரூட் சால்ட், எனி ஃப்ரூட் சால்ட் இஸ் ஃபைன். ஈனோ இல்லை எனி அதர் பிராண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி, நான் சொன்ன இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ரூட் சால்ட் அது போட்டுட்டு அது மேலே லைட்டாக ஒரு டீஸ்பூன் மாதிரி தண்ணி விடுங்க, அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது ஆக்டிவேட் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி, குயிக்காக மிக்ஸ் பண்ணி, ஸ்டீமர் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட் சால்ட்டை ஆட் பண்ணி குயிக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு குயிக்காக நீங்கள் அதில் ஸ்டீமரில் ஊற்றிடணும். நீங்கள் ஃப்ரூட் சால்ட் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கலாம் முடியாது. அதனால் ஸ்டீமர் நல்லா ஹீட் ஆகிடுச்சா, ப்ரீ ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் சால்ட் போட்டு குயிக்காக மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே ஆகலாம். அது உங்களோட எவ்வளோ ஹீட் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் ஊற்றிருக்கீங்க, அதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள். ஸோ 15 மினிட்ஸில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 மினிட்ல நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் எடுக்காது, 16-17 மினிட்ஸ் எடுக்கலாம். பட் லெஸ் தென் 15 மினிட்ஸ் கண்டிப்பாக எடுக்காது, நீங்கள் எடுத்துருக்கிறது கரெக்டாக 1 கப் மெஷர்மெண்ட் ஆஃப் கடலை மாவாக இருந்தால். இப்போ பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ஹாட் சாக்லேட் பண்ணிகிட்ருக்கேன். இது எக்ஸாக்டாக ஹாட் சாக்லேட் கிடையாது. ஹாட் சாக்லேட் ரொம்ப திக்காக இருக்கும், நான் அவ்வளோ திக்காக கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணுவேன். அதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ப்ளஸ் நான் சினமன் போட்டு, அதாவது பட்டை பொடி போட்டு தான் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்களுக்கு பட்டை பொடி போட்டு பால் நீங்கள் கொடுத்திங்கன்னா அது இந்த கிளைமேட்டுக்கு நல்லது. ப்ளஸ் ப்ளெயினாக குடிக்க மாட்டாங்க, ஸோ ஹாட் சாக்லேட்டில் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சின்னமன் பவுடர் போட்டு ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெரி சிம்பிள் ஹாட் சாக்லேட். நீங்கள் கொக்கோ பவுடர் எது இருந்தாலும் அது போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சாக்லேட், மில்க் சாக்லேட் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது டார்க் சாக்லேட் இருந்தால் அதையும் நீங்கள் பாலில் சேர்த்து மெல்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான சின்னமன் ஹாட் சாக்லேட்டை. அதுக்கப்புறம் டோக்லா இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு
ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாட் சாக்லேட்டுக்கு இந்த அம்மா கிச்சன்லேயே சுற்றிட்டு இருந்தாங்க, தான் வந்து நின்று வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் டோக்லா ரெடி. இட்ஸ் எக்ஸாக்டாக எனக்கு வந்து 15 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில், அதில் வந்து கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி. நீங்கள் இப்போ சேவரி வெர்ஷன் தான் வேணும், எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணாம், பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இஞ்சியும் பச்சை மிளகாவையும் பேஸ்ட் பண்ணி நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, கடலை மாவு பேட்டர், அதுலேயே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நம்ம தாளிப்பு வந்து இந்த மாதிரி தண்ணியாக கூட கொடுக்கறதால வெறும் தாளிப்பு மீன்ஸ் கடுகு, பச்சை மிளகா, பெருங்காயம் தாளித்து அப்படியே ட்ரையாகவே கூட சாப்பிட்லாம். அது சேவரி வந்து நல்லாயிருக்கும், காரமாக அந்த மாதிரி பிடிக்கிறவங்க அப்படி செய்யலாம். இது குழந்தைங்களுக்காக பண்ணுறது, அதனால் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டர் வெர்ஷன் தான் பிடிக்கும். இப்போ நம்ம தாளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் அகெயின் போட்டிருப்பேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக தான் பண்ணுறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதே ரெசிப்பியில் சுகரை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அழகாக பிளேட்டில் வரும். பிளேட்டில் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் கீழே வரைக்கும் சீக்கிரமாகவே இறங்கும். அண்டு இதோட பெஸ்ட் ரிசல்ட் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த தண்ணியும் ஃபுல்லாக கீழே வரைக்கும் இறங்கியிருக்கும். பட் என் பசங்க வந்து ஃபஸ்ட்டே சூடாகவே சாப்பிட்டுட்டாங்க. அண்ட் அகெயின் ஒரு 2-3 பீசஸ் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு அப்புறம் சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டாக வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மைல்டு சில்லாக தான் கிடைக்கும் இது. அண்டு புதினா சட்னியோட கெச்சப்போட எதுவும் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. டூ ட்ரை இட். ரொம்ப குயிக்கான கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. கடலை மாவு இருந்தால் போதும், வேறு எதுவும் பெருசாக இதுக்கு தேவையில்லை. அஃப்கோர்ஸ் லெமன் அண்ட் இதெல்லாம் எப்போவுமே வீட்டில் இருக்கும். அதுக்கு தான் நான் லெமன் கிறிஸ்டல்ஸுன்றது வச்சுருக்கிறது வீட்டில். எப்போவுமே லெமன் இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்கிறதால. பட் லெமன் அண்ட் சுகர், சால்ட்டு இதுவே தான். இது வேறு பெருசாக என்ன சொல்கிறது, அஃப்கோர்ஸ் ஃப்ரூட் சால்ட் தேவை. இதை தவிர பெருசாக கிடைக்காத இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ டூ ட்ரை இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.